பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஏதாவது வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். தொழிலாளர் வாழ்த்து. நீங்கள்லாம் தொழிலாளிகள் தானே? சரி. அவர் கடவுள் இன்னும் முதலாளின்னு ஆரம்பிச்சிடாதீங்க. எல்லாருமே தொழில் ஆண்டவர் நமக்கு ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறார். எந்த தொழிலை கொடுத்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் அது சரியான தொழில். அது தேவனுடைய பார்வையில் உங்களை வளர்க்க தேவையான எல்லாற்றையும் கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு. அதனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொழிலாளர்கள் தினம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் ஒரு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னென்னா, கர்த்தர் இந்த பூமியை படைச்சு மனுஷன் கையில் கொடுக்கும்போது இப்படி ஒரு ஆராதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்கலாம். கொடுத்தாரா? இல்லை. கோயிலை கட்டி என்ன பண்ணிடலாம்? கொடுத்துருந்தா அப்படியே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணியிருப்பான் அவன்? உட்காந்துக்கிட்டு தினம் தினம் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்திருப்பான். கோயிலை சுற்றி ஒரு மரத்தையும் கட்டி விட்டு எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ சாப்பாடு போடுங்க, பசியில்லா காரைக்கால்னு ஒன்று பண்ணியிருக்கிறீங்களா, எல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு பண்ணிருக்கான். ஆனால் ஆண்டவர் உழைப்பை அவன் கையில் கொடுத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உழைப்பு வர்ஷிப்புக்கு சமமா அப்படின்னு சொன்னால், நான் உழைக்கிறதே கர்த்தருக்கு மகிமை தான், நான் வேலை செய்கிறதும் கர்த்தருக்கு மகிமை தான். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு, ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து நான் வேலை செய்கிற எல்லாமே கர்த்தரின் மகிமைக்கு. சொல்லுங்கள், கர்த்தரின் மகிமைக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில் பாக்கியமும் நன்மையும் கர்த்தர் பிச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டார். கூரையை பிச்சுக்கிட்டு என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஆண்டவர் சொல்கிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ என்ன பண்ணுவ? சாப்பிடுவா. இதெல்லாம் டீச்சிங். நம்மளாம் லாட்ரி சீட்டு வாங்கக்கூடாது. அது ஏதாவது லாட்ரி அடிக்கமான்னு நினைக்கக்கூடாது. எங்கேயாவது போய் சூதாட்டத்தை போகக்கூடாது. யாராவது இலவசமாக கொடுப்பாங்கன்னு என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. உழைச்சி வாழணும். எப்படி வளைக்கணும்? கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்க பார்ப்போம். மே தினம் கொண்டாடுறவங்க இதை பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. ஸ்தோத்திரம். எல்லாத்த விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அடுத்தது நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியமும் சொல்லிடுறேன். இன்றைக்கி சபைகளின் பாதுகாப்பு தினம். இன்றைக்கு சபைகளின் பாதுகாப்பு, சபைகளுக்காக, இந்தியா முழுதும் இருக்கிற சபைகளுக்காக, குறிப்பாக எஸ்பிசி சினாட் ஆஃப் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸும் சேர்ந்து இதை இந்தியா எங்கும் அதை என்ன பண்ணோம்? சபைகளின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற ஒரு தினமாக இன்றைக்கு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சங்கீதம் 4 முதல் வசனத்தை நாம் வாசிக்க மாறி மாறி அடுத்த வசனங்களையும் நாம் வாசிக்க போகிறோம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. சந்தோஷமா வாசிங்க. அடுத்தது, எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எனக்கு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். உட்காருங்க. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். யாராவது இன்றைக்கி தூங்கலன்னா நல்லா என்ன பண்ணலாம்? எப்பயும் தூங்கக்கூடாது, கண்ணை மூடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி நான் எதுவும் சொல்லாமல் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் ஒருவரே அவனை சுகமாய், நான் சமாதானமாய் படுத்துக்கொண்டு, சொல்லுங்கள், நான் சமாதானமாய் படுத்துக்கொண்டு நீத்திரை செல்வேன். நீர் ஒருவரே என்னை என்ன பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறதில்ல, நீ படுத்தே இங்கே தூங்கினாலும் தூங்கிடு, நான் உன்னை கேட்குறதே இல்லை. எப்படி தெரியுமா மனம் திரும்புதல்? ஒருத்தவங்களும் சந்தோஷமே பட மாட்டேங்கிறீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்தீங்களா? சரி, எனக்கு இன்னைக்கு என்னுடைய இந்த செய்தியின் தலைப்பு பக்தனின் குடும்பம். என்னது? பக்தனின் குடும்பம். சொல்லுங்க, பக்தனின் குடும்பம்.
ஏன் அப்படின்னா, நான் பக்தி உள்ளவனின் குடும்பம்னு எடுத்திருக்கலாம். ஆனால் 4வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அவர் கேட்பார். நல்லா கவனிங்க. கர்த்தரை தேடுகிறவர்கள், 5வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில் அந்த வசனம் வாசிக்கும் போது அது என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டல்லுவி, காலையிலேயே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி நான் என்ன பண்ணுவேன், காத்திருப்பேன். இந்த பக்தன் அப்படின்னு இருந்தால் அவனுடைய சந்தோஷம் எல்லாம் தன்னை படைத்த இறைவனோடு கூட இருக்கிற நேரம்தான் ஒரு பக்தனுக்கு சந்தோஷம். ஒரு பக்தனுக்கு சந்தோஷம், ஒரு நிறைவான சந்தோஷம் அவள் அதில் பார்ப்போம். காலையிலேயே பாருங்கள், ரொம்ப பக்திங்க அவர் அப்படின்னு சொல்கிற யாரையுமே நீங்கள் பாருங்கள், அவங்க காலையில் ஏந்திரிச்சு குளித்து நல்லா அவங்களுடைய சடங்குகளை செய்து காலையிலேயே சுத்திகரித்து கொண்டு எல்லாமே பண்ணி அவங்க முறை என்னவோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காலையிலே அதிகாலையிலே என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஆனால் அதனால தான் சொல்கிறேன், கர்த்தாவே காலையிலேயே என் சத்தத்தை என்ன பண்ணுவீர், கேட்டல்லுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையில் நாம் காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்முடைய ஆத்துமாவின் விருப்பம் என்னவோ அதை நம்ம செய்ய பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோது என்ன பண்ணுறதில்ல, எப்பொழுது விடியும் என்று பார்த்து நான் நித்தமும் விழித்திருந்து நிலையருகே காத்திருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒருத்தன் சொல்கிறான். அப்படினால் ஆண்டவர் எவ்வளோ தூரம் உயர்த்தார்னா, ஆடுகளுக்கு பின்னே நடந்த அவனை கர்த்தர் எடுத்து அவனை ஜாதிகளின் தலைவனாய் ஏற்படுத்தினார். ஜாதிகளின் தலைவனாக ஏற்படுத்தின. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? இன்னைக்கு சந்தோஷப்பட்டால் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சந்தோஷம். இப்போ உண்மையிலே உங்களுக்கு சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் காலையில் ஒரு பக்தனுடைய வீட்டிலிருந்து ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் சந்தோஷமாக அவன் பாடுற பாட்டு, அப்படி என்ன தெரியுதோ அதில் அதை பாடி துதிப்பான். எனக்கு சின்ன ஆரம்ப காலங்களில் நான் அதிகமாக பாடுகிற பாடல்களில் ஒன்று, அதிகமாக உணர்ந்து பாடுகிற, ஆனால் அது உணர்ந்து பாடுறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அதை பாடுகிற ஒரு பாடல் என்னன்னா, அந்த பாடல் இப்படி ஆரம்பிக்கும், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனில், அன்பாலனைக்கும் அருள்நாதன் மார்பீனில் இன்பம் நுகர்ந்தேலை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குழாம் கூடுவே பக்தருடன் பாடுவே. அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும், பொன்னடி பூமானின் பூத்துயிர் பெற்றதால், பொன்னடி பூமானின் பூத்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார் என்னொழி காலமாய் பக்தருடன் பாடுவேன். பரமசபை முக்தர் குழாம் கூடுவே பக்தருடன் பாடுவேன். இதுக்கு மேலே பாடினா என்னன்னு என்கிட்ட கேட்பீங்க. உங்களுக்கு புரியுதோ புரியலையா? அன்றைக்கி அந்த பாடலில் ஒன்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழங்கள், அவ்வளோ அருமையான காரியங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயசில் 20 வயசு 21 வயசில் ரசிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் இந்த பாடல்கள் தான் எங்களை ரொம்ப தேற்றினது. காலையிலேயே நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு பக்தர்களோடு கூட சேர்ந்து பாடுவேன் அப்படின்னு காலையிலேயே ஓடுவேன். அங்கே ஒரு 2 தம்பிங்க 2 சகோதரர்கள் யாரோ ஃபோட்டோவில் வேலை செய்வாங்க. காலையில் 4 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு கடகடன்னு போவேன். 5 மணிக்கு
மணிக்கு எழுப்புவேன் அவங்கள. அவங்க காலையில் 8 மணிக்கு வேலைக்கு போகணும். அதுக்குள்ளே அவங்கள கூட்டி ஜெபிச்சு அப்படி பாடி துதிச்சு அப்படி மேலே கொஞ்சம் நேரம் அந்த பாடி முடிச்சுட்டு உடனே கட நானும் வேலைக்கு போகணும், அவங்களும் வேலைக்கு போகணும். காலையில் 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் ஓடி வந்துடுவோம். ஆனால் அந்த நாட்கள் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தின நாட்கள். அந்த நாட்கள் ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை கண்ட நாட்கள். ஏன்னா நான் கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தேன். கர்த்தரை தேடுகிறவனாயிருந்தேன். இன்றைக்கி காலையிலையும் சொல்கிறேன், காலையில் ஏந்திரிச்சு இன்றைக்கி 1:15 ஏந்திரிச்சிட்டேன். அது என்ன பண்ணுறது யோசிக்கவே இல்லை. உட்காந்து நிறைய பாடல்கள் என் மனசுக்குள்ளே, நான் எழுதுன பாட்டு நான் தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். நான் பாட்டு பாடி 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 இருக்கிறது பாடல்கள். சில பாடலாம் ரொம்ப என்ன நியாயமாக உணர்த்துகிற மாதிரி இருக்கும். நியாயமாக நிறைய காரியங்கள் எனக்கு உணர்த்துகிறார். நீர் எனக்கு நிம்மதி தந்தவர், நீர் எனக்கு போதுமானவர். உங்களுக்கு நினைப்பு இருக்கு அந்த பாட்டெல்லாம்? ஒரு நினைப்பு இருக்கு, பாடுங்க பாப்போம். நீர் எனக்கு நிம்மதி தந்தவர், நீர் எனக்கு போதுமானவர். யார் என்னை மறந்தாலும், யார் என்னை பிரிந்தாலும் மறக்காதவர், நீர் என்னை பிரியாதவர், நீர் என்னை மறக்காதவர், நீர் என்னை பிரியாதவர். இந்த பாடல்லாம் என்னை ரொம்ப தேற்று. நான் தனிப்பட்ட விதத்தில் அந்த பாடல்கள் எனக்கு இயற்கையாக வந்துக்கிட்டே இருக்கும், பாடிக்கிட்டே இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் வெற்றியினுடைய ஒரு காரணம் காலையில் எழுந்திரிச்சு அதிகமாக பாடிக்கிட்டே இருக்கிறது. அது என் இருதயத்தில் பாடி கர்த்தரை துதிப்பேன். ஆமென். மற்றவங்களை யாரும் ரொம்ப டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன். அதனால் என் இருதயத்தில் பாடி 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 துதிச்சுக்கிட்டே இருப்பேன். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவேன், கொஞ்ச நேரம் பாடுவேன், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவேன். எப்போ ஏந்திரிச்சாலும் எனக்கு அது வந்து வேஸ்ட்டாக இருக்காது. என்ன காலையில் எழுப்பி விட்டாரு அப்படின்றது என்ன வராது. எனக்கு ஏந்திரிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு தெரியாது. எனக்கு தூக்கம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு ஜெபம் பண்ண நான் பாடிக்கிட்டு துதிச்சுக்கிட்டு அப்பப்போ என்னென்ன மனசில் வருதோ அப்பப்போ ஏசப்பாட்ட பேசிக்கிட்டு அப்படி போகும்போதே நேரம் கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்புறம் இன்னைக்கு 3 மணிக்கு மேலே தான் திரும்பி படுக்கணும் வருது. அப்பயும் படுக்க முடியல. அப்புறம் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் திரும்பி ஜெபிச்சுட்டு இருந்தேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு தூக்கம் பெருசு இல்லை. கர்த்தரை தேடுகிறவனுக்கு உலகம் பெருசு இல்லை. கர்த்தரை தேடுகிறவனுக்கு இந்த உலகத்தின் எந்த மனுஷரும் பெருசு இல்லை. கர்த்தரையே தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம். அதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலையிலேயே நீ என் சத்தத்தை கேட்டல்வி சொல்றேன், ப்ராமிஸ் பண்றான். தம்பி, காலையில் உன் சத்தம் என்னவா இருக்கணும்? சகோதரி, உன் சத்தம் என்னவா இருக்கணும்? இல்லைன்னு வாயால் ஆரம்பிக்காத. இல்லை என்றாலும் கூட இல்லாததை இருக்கிறதை போல அழைக்கிற ஒரு தேவன் உன் சத்தத்தை கேட்கும் போது கர்த்தர் சொல்லுவார், நீ கூப்பிடுகையிலேயே நான் கேட்பேன். காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே எனக்கு வெங்காயம் வாங்கி கொடுங்க, வெள்ளரி பூண்டு வாங்கி கொடுங்கன்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காத. வெங்காயம் வாங்கித்தாங்க, வெள்ளை பூண்டு, நான் வெள்ளரி பூண்டுன்னு சொல்லிட்டேன். அந்த வாயில் வெள்ளை பூண்டுன்னு கூட வாயில் வர மாட்டேங்குது. சரி, அப்போ அந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு அதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. நல்ல கர்த்தரை பாடுங்க, துதிங்க, கர்த்தரை தேடுங்க. ஒரு நல்ல ஆவிக்குரிய மனிதனுடைய உள்ளம் வாழ்க்கையில் எதை தேடுகிறதை விட ஒரு பக்தனின் இருதயம் கர்த்தரையில் தான் பிரியப்படும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? என் பிரியம் நீங்க தான், என் நண்பர் நீங்க தான், என் இன்பம் நீங்க தான், என் கண்மலை, என் கோட்டை, என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர். ஏன் இதெல்லாம் திருப்பி 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 சொல்றான்? நல்லா கவனிங்க. ஏன் இதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்றான்? இது அவனுடைய இருதயத்தினுடைய ஏக்கம். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல தெரியும்? 2 கையும் வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல 2 கையும் வைத்து ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அல்ல, இது வந்து இயற்கையாக வரணும். சில தம்பிங்களை நான் காலையில் கூப்பிட்டேன், முன்னாடி வாங்கடா அப்படின்னு. பின்னாடி போய் உட்காராதுங்க, முன்னாடி வாங்க. இயற்கையாக முன்னாடி வந்துடணும். முன்னாடி என்ன பண்ணணும்? வந்துடணும். அந்த நாள் சினிமா பார்க்கும்போது அந்த திரைக்கு பக்கத்தில் உட்காந்துக்கும். ஏன்னா இன்னும் கிட்ட தெரியணும் அப்படின்னு அப்படின்னு அவளு பக்கத்தில் போய் உட்காந்துக்கும். ஆனால் ஸ்கூலில் மட்டும் உட்காரும்போது கடைசி பெஞ்சில் உட்காருங்க. நான் என்றைக்குமே அப்படி உட்கார்ந்ததே கிடையாது. என்றைக்குமே உட்கார்ந்தது கிடையாது. காலேஜில் கூட முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பேன்.
ஆனால் படிக்கல. ஆனால் முன்னாடி என்ன பண்ணணும், போய் ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காரணும். அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய உயரமும் அப்படியே இருந்தது. யாருமே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொன்னதே இல்லை. அந்த கர்த்தர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உயரத்தை வச்சிருக்கிறார். நம்மளை ஆண்டவர் நல்லா தான் வச்சிருக்கிறார். காலையிலேயே நல்லா கவனிங்க. அது ஒரு இயற்கையாக நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை உண்மையில் நான் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டேனான்னு எனக்கு தெரியல. எப்பொழுதும் அப்படி தான் கூப்பிட்ற மாதிரி தெரியுது. ஆனால் என் கட்டாயத்துக்காக வந்திருக்கிறீங்க. அதான் என் கட்டாயத்துக்காக வந்திருக்கிறீங்க. கர்த்தரை அழைச்சதுனால வந்திருக்கிறீங்க. கர்த்தரை விரும்புறதுனால வந்திருக்கிறீங்க. கர்த்தரை தேடுகிறவங்களா வந்திருக்கிறீங்க. சந்தோஷமாக கர்த்தரத்தில் வந்திருக்கிறீங்க. ஆமென். ஒரு பக்தனுடைய அந்த குடும்பத்தில் கூட அவன் தன் பிள்ளைகளுக்கு கூட அவன் என்ன பண்ணுவான், அவன் கூப்பிடுறது கூட அந்த தெய்வத்தினுடைய பேரா என்ன பண்ணணும், இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். சிலருக்கு அது புரியாது. நம்ம புரியாதனால தான் சிலரை தப்பாக நினைக்கிறோம். தப்பாவெல்லாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் இல்லை. கவனிங்க. அது நான் பாம்பேயில் போய் இறங்கி இப்போ போன ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி போனப்போ பாருங்க, என்னை கூப்பிட வந்தவர் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப அழகாக அவர் அந்த டிரைவர் என்னை ரிசீவ் பண்ணி அந்த கதவெல்லாம் திறந்து விட்டு எனக்கு ஒரு விஐபி மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை பின்னாடி உட்கார வச்சு அழகாக கூட்டிகிட்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னமோ சில சமயத்தில் விஐபி மாதிரி நானும் நடந்துக்குவேன். அப்படி போனோன்னே அவர் பேசுகிறது, சார் உங்களை ஏதாவது சாப்பிட்டு போயிடலாமா, ஏதாவது காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா எல்லாம் கேட்டேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. டக்குன்னு அவர் பேர் கேட்டேன். உங்கள் பேர் என்னான்னு கேட்டேன்னு அவர் கோவிந்தான்னார். நான் சொன்னேன், கோவிந்தான்னு. ஏன் சார் என் பேர் உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டார். இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல பேர், உங்கள் பேருடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அப்படி கேட்டோன்னே தெரியாது சார் எனக்கு அப்படின்னாரு. இந்த கோனா அரசர்களுக்கெல்லாம் அரசர், எல்லா உயிர்களுக்கும் உயிரானவர், இந்த உலகத்தில் உயிராய் உடலில் வந்தார். அதுதான் கோவிந்தா. அவருக்கு அப்படியே சந்தோஷமாயிட்டார். அந்த 3 நாள் முடிகிற வரைக்கும் என்னுடைய சுற்றி என்னை கொண்டு வந்து விடுறதும் போடுறதும் எவ்வளோ சந்தோஷம். சார் என் பேர் விளக்கமே எனக்கு இன்றைக்கி தான் என்ன பண்ணும் தெரியும். சில சமயத்தில் நம்ம சாப்பியில் கூட ஒருத்தர் ஹரின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. நல்ல பேர், ஹரிஜன். காந்தி வச்சது ஹரிஜன். இவங்க யார் அப்படின்னா ஹரிஹரே. அவங்க என்னன்னா ஆக்சுவலாக அரோகரான்றாங்க இல்லையா. அது நம்ம தப்பாக நினைக்க, நம்ம புரியாமல் நினைக்கிறோம், அவ்வளோதான். அது என்ன அர்த்தம்னா ஹரிஹரன்னா ஹரி இந்த உலகத்தில் பிறந்து உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகனாக வந்து இந்த உலகத்தை அவர் என்ன பண்ணுவார், ரட்சிப்பார். அரோகரா, ஹரிஹரே, ஹரே அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அவங்க அந்த பேரை அவங்கள ஹரிஹரன் அப்படின்னு பேர் வைக்கும் போதெல்லாம் நல்ல ஒரு அழகான பேர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயத்தில் அப்படி சொல்லும்போது சில இடங்களில் சம்போ மகாதேவன் பேர்களாக மகாதேவன் பேர் வைப்பாங்க. சம்போ மகாதேவன் சேர்த்து தான் வைக்கணும். அப்படின்னா என்னன்னா, மகாதேவன் உலகத்தில் சம்பவித்தார், சம்பவமானார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குதா, உண்மையான ஒரு காரியம் என்ன பண்ணுது, இந்த பூமியில் நடந்தது. அதனால தான் சம்போ மகாதேவன். அவங்களுடைய பேர்லையே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளுடைய பேரை நான் நினைக்கணும், என் பிள்ளைகளை நான் நினைக்கும் போதெல்லாம் கடவுளை நான் என்ன பண்ணணும், நினைக்கணும் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இந்த இவன் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன ஜெபிக்கிறான்னா, 4வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா, உமக்கு பிரியமாக நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லாமல் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலே நம்பிக்கையாயிருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேலே எப்படி இருங்க, நம்பிக்கையாயிருங்கள். அதுதான் ஒரு நீதிமானின் குடும்பம். அதுதான் ஒரு பக்தனுடைய குடும்பம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதினா ரொம்ப புரியாமல் இல்லை, உங்களை சீரமைப்பது. நீதி என்றால் உங்களை சீரமைப்பது. அப்படின்னா சீரமைக்கிறது. எங்களுக்கெல்லாம் சீரணி படைன்னு ஒரு காலத்தில் இருந்தது. அதில் என்னென்ன, அது ஸ்கவுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நாட்களில் துப்பாக்கி சுடுதல் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அப்படி ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. நான் கூட துப்பாக்கி சுடுற ட்ரைனிங்லாம் எடுத்திருக்கிறேன். கடலூரில் 6 ரவுண்டு உண்மையிலே நான் சுட்டிருக்கிறேன். ஆனால் பயப்படாதீங்க, இப்போ யாராவது காஃபி கொடுத்தா கூட
இப்படி வை அப்படின்னு சொல்கிறது மரியாதைக்கு இல்லை, வாங்கினா கை நடுங்குது. அதனால் கவலைப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வீரனை போல என்ன பண்ணணும்? வாழணும் என்பதற்காக நமக்கு அந்த ட்ரெயினிங் கிடைக்குது. நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்வதற்கு, நீதியாய் வாழ்வதற்கு உன்னை நீ சீரமைக்கணும். என்ன பண்ணணும்? சீரமைக்காம குடும்பமோ வாழ்க்கையோ அமையாது. ஒழுங்கு தான் குடும்பத்தையும் வாழ்க்கையும் அமைக்கும். கல்வி இல்லை, அறிவு இல்லை. அதனால தான் நீதி. அந்த வார்த்தை இன்னும் ஒரு வார்த்தை. அந்த நீதி எதை உருவாக்கும்னா பரிசுத்தத்தை கொண்டு வரும். அந்த நீதியில் நடந்தா பரிசுத்தத்தில் கொண்டு வரும். சொல்லுங்க, நீதியில் நடந்தா பரிசுத்தம் என்பது என்னன்னா, நீ நேர்மையானவன் என்பதை உலகத்துக்கு காட்டும். நேர்மையானவன் யாரு? நேர் வழியில் நடக்கிற, அவன்கிட்ட கோணலான வழிகள் கிடையாது. பரிசுத்தம் என்பது என்னமோ அப்படி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வர்றது, அவ்வளோ நம்ம உடையில இல்லை, உடையில இல்லை, இல்லை நடையில இல்லை, பேச்சில் இல்லை, உன் மனதிலேயே அமையணும். நான் நேர்மையானவன், நான் நேர்மையானவன், என்னை யாரும் என்ன ஒன்று பண்ணவே முடியாது. துணியை இழுத்துட்டு போகும்போது கூட தன் மனதில் அவளோடு கூட சயனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் யோசேப்புக்கு இல்லை. எவ்வளவு தூரம் பாருங்க. தன்னை எந்த விதத்திலும் யாரும் குற்றப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக நடிக்கிறவன் இல்லை, உண்மையாகவே வாழ்கிறவன். எத்தனை பேர் சொல்றோங்க? அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தம் என்பது நடிப்பு இல்லை. நம்மெல்லாம் கை தேர்ந்த, அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. நீ சபையில் வந்து நடிக்கிறியா, வாழ்க்கையில் நடிக்கிறியா, இல்லை நீ உண்மையிலேயே நடக்கிறியா? அதுதான் பரிசுத்தம். உண்மையிலேயே நடக்கிறது தான் பரிசுத்தம். அதனால தான் ஒரு பக்தியாக இருக்கிறவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறான். அப்போ பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும்னு சொன்னால், நான் என் மனசு சொல்கிறதெல்லாம் நான் பரிசுத்தம் அப்படி நம்பக்கூடாது. ஒருவர் உனக்கு உயிர் மூச்சாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கும் பரலோகத்துக்கும் இணைப்பை ஏற்படுத்துகிறவர் அவர் தான். பரலோகத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இந்த பூமியிலே சொல்லிக் கொடுக்கத்தான் அவர் சகல சத்தியங்களும் உங்களுக்குள்ளே நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? ஆமேன். அப்போ நம்ம அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் போயிட்டு ஒரு வீட்டில் ஒரு ஜெபம் நடத்துகிறேன். ஜெபம் நடத்தும் போது கொஞ்சம் புதிய ஆட்களும் வந்திருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் கொஞ்சம் வேடிக்கையும் பார்க்குறாங்க. நான் ஜெபம்னு சொன்னோடனே ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, நல்லா அழகா கை தடிச்சு நான் போயிட்டு நிறுத்தேன். நான் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிரானவன் கிடையாது. ஏதோ 4 பேருக்கு முன்னாடி நீ கை தட்டுறதுக்காகவும், நீ குதிக்கிறதுக்காகவும், நீ உன்னை பரிசுத்தவானாய் காட்டுகிறதற்காகவும் அது அபிஷேகம் இல்லை. அது தேவனோடு உனக்கு இருக்கிற, பரலோகத்தோடு உனக்கு இருக்கிற ஆவியானவர் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கையில் ஒரு கைபேசி, அது தொடர்பு என்ன பண்ணுது? ஏற்படுத்தி கொடுது. நீ கைபேசியே இல்லாமலேயே நீ வாயால் யாரோடு பேசிட்டு இருக்கலாம். உன் இணைப்பை துண்டிக்காமல், நிறைய பேருடைய இணைப்பு எப்போ பார்த்தாலும் ஃபோன் அடித்தா, அதுவும் நான் அடித்தா உடனே அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா என் ஃபோனையே துண்டிச்சு வச்சிருக்கிறான். பரிசுத்த ஆவியானவரோடு உன்னுடைய இணைப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஏன்? அடிக்கடி நீ பேசணும். நிறைய நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், அவன் கேட்குறான். அவனுடைய அந்த நீதியின் பலிகளை செலுத்தணும். நான் என்ன பண்ணணும்? நீதியின் பலிகளை செலுத்துகிறோம். நம்ம காணிக்கை நினைக்கிறோம், தசம்பாக நினைக்கிறோம். இல்லை இல்லை, பலி என்பது என்னுடைய விருப்பத்துக்கு இல்லை, அவரின் விருப்பத்தில் வாழ்வது. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? எனக்கு கழுத்தை இருக்கிறது, அது என் கழுத்தா இருக்கிறது தான், அல்லது ஒரு ஆட்டு கழுத்தா இருக்கிறது, ஒரு கோழி கழுத்தா இருக்கிறது, அல்லது இது மாதிரி மாடு கழுத்தா இருக்கிறதுன்னு இப்படிலாம் பலிகளை கொடுக்குறாங்க. அது இல்லை, அவன் நீதியின் பலிகளை என்ன பண்ணுறான்? செலுத்துறான். அப்போ நீதியின் பலிகடா, இது எனக்கு பிரியம் அல்ல.
ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பரலோகத்தோடு கூட இணைப்பை ஏற்படுத்தி இந்த நேரத்தில் இப்படி தான் நீ பேசணும், இவங்கள்ட்ட இப்படி தான் என்ன பண்ணணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த அனுபவத்தை அவரோடு பேசிக்கொண்டே இருப்பது. எத்தனை பேர் புரியுது? நீ இங்கே தான் ஃபெயில் ஆகிற, நீ செய்கிறதெல்லாம் சரின்னு நினைக்கிற. நீ எதை செய்வேன்னா, நீ கோபப்பட்டியா, ரைட். நீ சண்டை போட்டியா, ரைட். உன் மனைவியை எட்டி உதச்சியா, நான் ரைட்டுன்னு சொல்லலை. இல்லை மற்றவங்களை ரொம்ப கேவலமாக திட்டுனியா, நான் அதை ரைட்டுன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு அது ரைட்டாக தெரியுது. நீ இப்படி தான் ஒரு ஆம்பளைனா இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிற, மனைவினா இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிற, அம்மானா இப்படி தான் நடக்கணும்னு நினைக்கிற, இவங்கெல்லாம் இப்படி என்னை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உன்னை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார்னு ஒரு 5 நிமிஷத்துக்கு கழிச்சு கேட்டுப்பாரு. நீ நடந்துட்ட. இப்போ சொல்லு, பரிசுத்த ஆவியானவரை, நான் செஞ்சதோ நான் பேசினதோ சரியான என்ன பண்ண கேளு. அதுதான் சீரமைப்பு. அதுதான் என்னது? சீரமை. நான் நீதியின் பலிகளை செலுத்தணும். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? செலுத்த கடவுன் இருக்கு. வாயால் ஸ்தோத்திரம் பண்ணுறது ரொம்ப இனிமை. ஆனால் துதியின் பலியை கொடுக்கறது சரிதான். ஆனால் நீதியின் பலியில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீதியின் பலி சொல்லுங்க, கொஞ்சம் வாயை தந்து சொல்லுங்க. நிறைய பேர் வாயிலிருந்து வரல. நீதியின், இன்னைக்கு எத்தனை நீதியின் பலியை செலுத்த போறீங்க? நம்ம பேசும்போதே கர்த்தர் சொல்லுவார், இறங்கி வான்வார். இறங்க மாட்டோமே. இறங்கி இருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது. இறங்கவே வர மாட்டோமே. மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். அது பலி. நீதியின் நீ ஏன்ட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். ஏன்னா என்ன நீ எவ்வளோ திட்டுறன்னு எனக்கும் தெரியும், ஆவியானவருக்கு நல்லாவும் தெரியும். நீ இங்கே இவ்வளோ பேசுகிற, வெளியில் போய் நான் வந்து எவ்வளோ சொல்ற அப்படின்னு தெரியும். நீ உன் மாமியாரை என்ன திட்டுற, உன் மருமகளை என்ன திட்டுற, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எப்படி பேசுகிற, என்ன நினைவில் வச்சுருக்கிற, என்னென்னலாம் பேசிட்டு பின்னாடி ஒன்று பேசுகிற, முன்னாடி ஒன்று பேசுகிற, எல்லாமே தெரியும். ஆனால் நீதியின் பலியில் வரும்போது நீ இறங்கி வர வேண்டியிருக்கும், மன்னிக்க வேண்டியிருக்கும், மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும். வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்கு, சீரமைக்கிறதுக்கு தான் நீதியின் பலியை செலுத்தணும். அப்படி நீதியின் பலியை சுமத்துகிறவன், என்னால் நேரம் இல்லாதனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிற வார்த்தை இந்த வாசித்து பாருங்கள். சங்கீதம் முடிகிறதுக்கு முன்னாடி சங்கீதம் 4:6 அந்த வசனம் சொல்லுது, எங்களுக்கு. இப்போ முதல்ல ஆரம்பித்தது ஒரு மனுஷன், ஆனால் எங்களுக்கு அப்படின்னா என் குடும்பம். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எனக்கு எங்களுக்கு ஒரு சமுதாயம், நம்மளாம் ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறோம். நீ ஒரு தனிப்பட்ட மனுஷன் கிடையாது. உடனே கிறிஸ்தவன் ஆனாலும் ஒரு சபைக்கு போனோன்னு நானும் ஆண்டவரும் இருக்கிறோம், எங்களுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை அப்படிலாம் இல்லை. இயேசுவே ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்தார், ஒரு யூத சமுதாயம், சிலுவையிலேயே அரைஞ்ச சமுதாயம் அது. யூதர்கள்லாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சிடாதீங்க, எருசலேம்னா புனித பட்டணம் நினைச்சிடாதீங்க. இல்லை, இயேசுவே சிலுவையில் அரைஞ்ச சமுதாயம். ஆனாலும் கூட எல்லா மக்களுடைய பிரச்சனையும் ஒன்று இருக்கு, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் வழியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தேன். யார் பக்தியமான்? யார் பக்திமான்? வெளியில வேஷம் போடுகிறவன் பக்திமான் அல்ல. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் பக்திமான் அல்ல. நான் ஒரு அங்கியை போட்டா நான் கூட தான் சாமியார். நானும் ஒரு குல்லா வச்சுக்கலாம், ஒரு கல்லாவை நிரப்பிக்கலாம், இல்லை கையில் ஒரு கோல் பிடிச்சா நானும் பிஷப். இன்னைக்கு எல்லாரும் குல்லாவையும் கோலையும் நல்ல அங்கியும் தான் இன்னைக்கு உலகம் தேடிட்டு இருக்குது. இல்லை, தேவன் உன் இருதயத்தில தேவன் நிரப்ப வேண்டும் என்று விரும்பினது நிரம்பி இருந்தால் அது போதும். வெளியில் இல்லை, உள்ள நீ கர்த்தருடையவனாக இருந்தா, இன்னொரு வார்த்தை சொன்னா கர்த்தருடைய
பிள்ளையா இருந்தா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா, நீ உண்மையிலேயே அவருக்கு பக்திமானா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அவர்களுக்கு எல்லாரும் கேட்குறாங்க, எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆனால் கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் நீ பிரகாசிக்க பண்ணும். அந்த வெளிச்சம் எங்களுக்கு என்ன பண்ணும்? கட்டாயமா வேணும். அப்படி விளங்கும் போது அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். அப்ப இருதயத்தில நிரம்பி இருக்கும்போது இருதயத்தின் நிறைவுல என்ன ஆகும் அப்படின்னு நம்ம கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நீ எந்த வீட்டில் இருந்தாலும் ஆலய வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா ஆண்டவர் கோயிலை கட்டி அதில் தான் இயேசு பிறந்திருக்கணும்னு வச்சிருந்திருப்பாரு. ஆனால் இயேசுவை ஒரு குடும்பத்தில் தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? பிறக்க வச்சாரு. ஒரு குடும்பத்தில் தான் வாழ வச்சாரு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். அதனால நீ தூங்கும்போது உன் இருதயம் கர்த்தருடைய சந்தோஷத்தினால் நிரம்பி இருக்குமானால், நீ இப்ப 4வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இப்ப வீட்டில் போய் நல்லா தூங்குங்க. தூங்கும்போது நல்லா தூங்குங்க, சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுங்க, வாழ்கிற வாழ்க்கையை நல்லா வாழுங்க. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி ஆக்குங்க. உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுங்க? மகிழ்ச்சி ஆக்குங்க. அல்லேலூயா. கர்த்தர் தந்த நாள் இந்த நாள், இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க? களி கூறுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பமாக சந்தோஷமாக இருங்க. தனியாக சந்தோஷமாக இருக்கிறவன் சந்தோஷமா இல்லை, குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறவனா சந்தோஷமானவன். அதனால தான் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்லுகிறவன் தான் உண்மையான பக்திமானா இருக்கிறான். எழுந்திருக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஷலதரபலவதுரா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த வசனத்தினால உங்களை உணர்த்தி இருப்பாரானா, உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை பிரகாசிக்குமானா, இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் சமாதானத்தோடு இல்லை, காலையில் எழுந்ததிலிருந்து ஆயத்தமாகி உங்களுடைய முகத்தை தான் நான் பார்த்தேன், எனக்கு தூங்க போகிற வரைக்கும் சமாதானத்தோடு தான் நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். என் தூக்கம் கூட சந்தோஷமாக தான் இருக்கும். என்னுடைய ஆரம்பித்தது நல்லா கவனிங்க. ஆரம்பிக்கும் போது அவன் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அந்த வார்த்தையை படித்து பார்க்கும்போது, நான் நீதியின் பலிகளை செலுத்தி நான் அவர் மேலே என்ன பண்ணுவேன்? நம்பிக்கையாக இருப்பேன். காலையில் எழுந்திருக்கும் போது என் சத்தத்தை நீங்கள் கேட்பீங்க. காலையில் உமக்கு நேரைய வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். இரவில் தூங்க போகும்போது அப்படி காத்திருக்கிற மனிதன் சொல்லுகிற வார்த்தை, கடைசியாய் சொல்லுகிற அந்த வார்த்தை ஒன்று தான், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன் என்று சொல்ல நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மக்கு மகிமை 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 அப்பா. இந்த மே மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, குடும்பம் தான் கர்த்தர் உலாவுகிற இடம், குடும்பம் தான் என் இயேசு பிறந்து மகிமைப்படுத்தின இடம். என் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை தந்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாலையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.